மா மா இப்போ எதுக்கு கத்திட்டே இருக்க? அதான் குப்பையை கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? இங்கே பாருங்கம்மா, குப்பையில் அப்படியே சாப்பாடு இருக்கு. ஆமா, இப்போ இதுக்கு என்ன? இந்த சாப்பாட்டுக்காக தான்மா காலையில் 3 மணிலேருந்து இப்போ வரைக்கும் தெருவாக போய் குப்பை எடுத்துகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டு குப்பையை பிரித்து பார்க்கும்போது அதில் சாப்பாட்டை பார்த்ததுமே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுமா. நான் ஒன்றும் வேணும்னே சமைச்சு குப்பையில் போடல. என்னோட ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் திடீர்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அதான் சாப்பாடு குப்பையில் போட வேண்டியதாயிடுச்சு. ஏம்மா போய் சொல்கிறீங்க? நான் இந்த தெருவில் தான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் பேசுற? குப்பை எடுக்கிறதான்னு உன்னோட வேலை. அதை விட்டுட்டு யார் யார் வீட்டில் யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு உனக்கு கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் தராங்க சொல்றா? இல்லைம்மா, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேஸ்ட் பண்றேன், உனக்கு எங்க குத்துது? வேலைக்கு வந்தோமா தெருவா போய் குப்பையை எடுத்தோமான்னு, அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அட்வைஸ்லாம் இல்லைம்மா இது. ஆனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப தப்புமா. நீங்கள் எவ்வளோ காசு சம்பாரிச்சிருந்தாலும் அந்த காசை சாப்பிட முடியாதும்மா. இங்கே ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமல் பல பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணாம்னா அதை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் சாப்பிட்றேன். அதை விட்டு குப்பையிலலாம் போடாதீங்கம்மா. அதை குப்பையில் போடுறதுனால யாருக்குமே யூஸ் இல்லை. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற சாப்பாட்டை ஒரே ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்து பாருங்களேன், மற்றவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டோட அருமை என்னென்னு என்ன மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இனிமேலாச்சு சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. அண்ணா சொல்லுங்கக்கா. காலையில் கொஞ்சம் இட்லி அதிகமாக சுட்டுட்டேண்ணா, வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? கொடுங்க கொடுங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்காக குடிக்க தண்ணி கொண்டு வரேன். ஆ வேஸ்ட் பண்ணுற சாப்பாட்டை ஒரே ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்து பாருங்களேன், மற்றவங்க அவ்வளோ சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டோட அருமை என்னென்னு என்ன மாதிரி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம தெரியும். அண்ணா இந்தாங்கண்ணே. நேற்று நைட்டில் இருந்து சாப்பிடலக்கா, அதான் இட்லியை பார்த்த உடனே சாப்பிட்டேன். ஏன்னா என்னாச்சு? நேற்று நைட்டு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைக்கா, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதனால் சாப்பிட மறந்துட்டேன். காலையில் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே கூட்டலன்னா என் வேலை போயிரும்க்கா. அதனால தான்க்கா சாப்பிடாமலே வேலைக்கு வந்துட்டேன். பெத்த அம்மா மாதிரி நான் பசியில் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிக்கா. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். சரிண்ணா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க.